ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சிமிர்னா சபையின் சார்பாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 7வது வசனம் அப்படியாக அந்த பகுதியை பார்த்தோம். முதல் பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு இந்த பகுதியை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்கள், அந்த வீட்டில் போய் சமாதானத்தை கூறுங்கள். நீங்கள் எந்த வீட்டிற்கு போனாலும் சமாதானத்தை கூறுங்கள். அந்த வீட்டில் சமாதானத்திற்கு பாத்திரவானாய் ஒருவன் இருந்தால், அல்லது அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், சமாதானத்திற்கு பாத்திரவான்களாய் அந்த வீடு இருந்தால், நீங்கள் கூறுகிற சமாதானம் அந்த வீட்டில் நிலைத்திருக்கும். நீங்கள் கூறின சமாதானம் அதில் பாத்திரவான்கள் இல்லை என்று சொன்னால் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள, சமாதானம் அவருடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு உண்டாவதற்கு பாத்திரவான்கள் இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் திரும்பி உங்களுக்கு முன்னதாக வந்துவிடும் என்று சொன்னார். சமாதானத்திற்கு பாத்திரவான். போன வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவரே நீர் இவனுக்கு தயவு செய்வதற்கு இவன் பாத்திரவான் என்று பார்த்தோம். இங்கே சமாதானத்திற்கு பாத்திரவான் என்று பார்க்கிறோம். சீசர்கள் அல்லது தேவதாசர்கள் போய் சமாதானம், இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லும்போது அதற்கு சூட்டபிள் பர்சன் என்று சொல்லலாம், தகுதியுள்ள பாத்திரம் அங்கு இருந்தால் அந்த சமாதானம் அப்படியே அவர்கள் மேல் வந்து இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு ஒரு சமாதானத்தின் வீடாய் மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் அந்த நாட்களில் சீசர்கள் பயந்து ஒரு அறைக்குள்ளாக அப்படியே இராணுவத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பயந்து அவர்கள் போய் ஒரு அறையிலே கதவை பூட்டி ஒரு அறையில் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளாக நுழைந்து, அல்லாட்ட அந்த வீட்டுக்குள்ளாக வந்து, பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள்ளாக வந்து அவர்களுக்கு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்கள். பயந்தார்கள். அந்த சமாதானம் அந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தேவ சமாதானம் அவருடைய உள்ளத்தில் தங்கினது. அவருடைய உள்ளத்திலே அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்தது. பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், ஆனால் உனக்குள் தேவன் வைத்த சமாதானத்தை ஒருவர் எடுக்க முடியாது. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவினால் உங்களுடைய இதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவி மூலம் உண்டாகிற சமாதானம், அந்த பரிசுத்தாவி மூலம் உண்டாகிற சந்தோஷம், அந்த நிறைவை தேவன் அவர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக வரங்களை போல அதை கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் வைத்த அந்த சமாதானம் அவர்களை சமாதானப்படுத்திக் கொண்டே இருக்கும், அவர்களை தேற்றிக்கொண்டே இருக்கும். புசித்தாலும் சரி, புசிக்கா விட்டாலும் சரி, அவர்கள் முகத்தில் துக்கம் இல்லை. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் இப்படியே நடத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் சமாதானத்தோடு போவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒருவனும் எடுக்க முடியாத சமாதானம், ஒரு மனுஷராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு வைத்து போகிறேன் ஐயா, இந்த பூமியில வைத்து போகிறேன் என்று சொன்னார். இங்கே சொல்லப்படுக்கு, நீ இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நீங்களும் நானும் அவர் வைத்து போன அந்த சமாதானத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். சபை நடத்தி வருகிறேன். 6 நாட்களும் விசுவாசிகள் கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு பலவித நெருக்கத்திலும் தங்களை காத்து ஜெபத்தில் உறுதியாய் இருந்து அருமையான பிள்ளைகள் ஆராதனைக்கு வருவார்கள். ஆராதனைக்கு வரும்போது கூட
கர்த்தர் அவரிடத்தில் இந்த ஆவிக்குரிய சபையில மாத்திரம் உண்டு சாட்சி சொல்லுங்கள் என்பார்கள். அப்பொழுது அவங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்தில், தேவ சமூகத்தில் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை அவர் சாட்சியாக சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இவ்வளவு பாடுகள் இருந்தது, இந்த பாடுகளிலே கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், வியாதி பலவீனங்கள் வந்தது, அதிலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், இன்றைக்கு சபையில் நின்று சாட்சியாய் நிற்க கர்த்தர் வைத்திருக்கிறார், வருகிற வாரம் முழுவதும் கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லி அவள் சாட்சி சொல்லும் போதும், ஊழியக்காரனையும் கர்த்தர் இந்த இடத்துல சாட்சியாய் வைக்கும் போதும், சமாதானத்தோடு நிறுத்தும் போது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? தேவன் அந்த சமாதானத்தை விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் ஊழியக்காரனுடைய உள்ளத்திலும் அந்த ஆலயம் முழுவதும் சமாதானத்தால் கர்த்தர் நிரப்புகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்கள் முழுவதும் அவருடைய சமாதானத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய சமாதானத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த அபிஷேகத்தில் நீ இருந்து நீ கர்த்தருக்குள்ளாக சமாதானத்தோடு வாழும்போது, ஒருவன் வந்து உனக்கு, ஒரு மனுஷனும் ஒரு தேவ பிள்ளையாளர் யாராகிலும் வந்து உன்னை சபித்தால் அந்த சாபம் நிற்காதம்மா, அந்த சாபம் நிற்காது என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால் உனக்குள்ளாக சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் பிரபு உன்னோடு கூட இருக்கும்போது இந்த மனுஷனுடைய கர்த்தரி சாபங்கள் அது பறந்து போகும் என்று பார்க்கிறோம். ஆதலால் தான் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானத்தை கூறுங்கள் ஐயா, எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானத்தை கூறுங்கள், சபையில சமாதானத்தை கூறுங்கள், சமாதானத்துக்கு பாத்திரவான்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்களுக்குள்ளாக அந்த தேவ சமாதானம் நிறைந்திருக்கட்டும். எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி இருக்கிறார்கள் தெரியுமா? கடனோடு கூட, கடன் பாரங்களோடு கூட, பலவிதமான வியாதிகள், வியாதி பட்டு எப்பொழுது விடியும் என்று சொல்லி ராம் முழுவதும் விழித்து கடந்து மணி சத்தத்தை கேட்டுக்கொண்டு எப்பொழுது விடியும் என்று சொல்லி அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு விடியற்காலை உண்டு, உனக்கு ஒரு விடியற்காலை உண்டு உண்டு பிள்ளைய, உனக்கு சமாதானத்தின் நாள் உண்டு. எருசலேமை பார்த்தார் என்று சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக எத்தனையோ முறை நான் உன்னை அழைத்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆதலால் உன்னிடத்தில் உள்ள சமாதானத்தை இழந்துட்டாய், உன்னிடத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார். இனி உனக்கு சமாதானம் தேடினாலும் கிடைக்காது. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்திருந்தால் அது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். அன்பானதும் உனக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது நீதான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை முறை உங்களுடைய ஊழியக்காரர் ஆராதனைக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொல்லி எத்தனை முறை உங்களிடத்தில் சொல்லியிருப்பார். ஒரு நாள் நியாயம் தீர்க்கும் போது நீங்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நான் என்னுடைய சபையில் எத்தனையோ பேரை வழியில் பார்த்து சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சபை விசுவாசிகள் தான். புது வருஷத்துக்கு வருவார்கள், ஈஸ்டருக்கு வருவாங்க, பண்டிகைக்கு மாத்திரம் வருவார்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆராதனைக்கு வாருங்கள் சொன்னால் வருகிறேன்னு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியும்பாங்க. அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகை வந்து உன்னுடைய முடிவு மோசமாக இருக்கும்போது நீ யாரையும் குற்றம் சொல்லவே முடியாது. அதனால தான் சொல்லுங்க, சமாதானத்தின் வழி எங்கே இருக்கிறது? மனுஷனை ஆலயத்தில் பார்க்காதுங்க, நேர சர்ச்சுக்கு போங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, உங்களுடைய இதயத்தை உடைத்து அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்க. எனக்கு சமாதானத்தை தாரும், நீ சமாதானத்தின் பிரபலவா, நீ சமாதானத்தின் பிரபலவா, அந்த சமாதானத்திற்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபி. தேவனுடைய பிள்ளைய, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுக்கு சமாதானம் இல்லையா? நன்றாக உடனே முழங்கால் படியிடு, நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபி, வேத வசனத்தை வாசி, நன்றாக பைபிளை வாசிங்க, வாசித்து ஆலயத்துக்கு போங்க. நீ என்ன வசனத்தை வாசித்துட்டு போனாயோ அதே செய்தியை எடுத்து அந்த ஊழியக்காரன் பிரசங்கிப்பான். உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பரவசம் உண்டாகும், உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும், உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும். அது யாரும் கொடுக்க முடியாது, அந்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் உனக்கு வைத்திருக்காது. என்ற பிள்ளை, நீ பாத்திரவானாக மாறு. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற, உலகை எடுக்கிற அந்த சமாதானம் அல்ல, நீர் கொடுக்கிற சமாதானம் என் உள்ளத்தில் வரட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபி. இந்த வேளையில் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். சமாதானம் இழந்து கண்ணீரோடு வேதனையோடு
இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருந்தாயானால் இது உனக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார், உனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, சமாதானம் இல்லாதபடி இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னதாக அமர்ந்திருக்கிற இந்த மகளுக்கு சமாதானத்தை தாரும் ஐயா. கர்த்தாவே, குடும்பத்தில் எல்லாராலும் வெறுத்து எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வேளை அந்த நிலையாக இருந்தாலும் கூட கர்த்தாவே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையினால, ஆண்டவரே, வியாதியின் பிரச்சனையினால, குழந்தை இல்லையே என்று சொல்லி வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சமாதானம் இழந்தவர்களாக இருக்கிற அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, நீ சமாதானத்தை கொடுப்பீராக. நீ சொன்னீர் ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன், அந்த சமாதானத்தை வைத்து போகின்ற சமாதானம் ஆண்டவரே, இதை பார்த்து வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானம், பரிசுத்தாவினுடைய சமாதானம் உள்ளத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இவருடைய துக்கங்களை எல்லாம் மாற்றும், வேதனைகளை எல்லாம் மாற்றும், கண்ணீரை துடைப்பீராக. உங்கள் தளமுள்ள கரவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தில் வைப்பீராக. இப்பொழுதே செபித்து பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்தில் போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அப்படியாக நீர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.